அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 22. நம்ம ரன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் வார்ம் பண்ணிட்டு தான் ரன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்களும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான தகவலை இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 22 நாள் ஆயிருச்சு. இதில் என்னன்னா, நம்மளோட வீடியோவில் இனிமேல் நம்ம அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்ச், நைட்டு டின்னர்லாம் சேர்த்து என்ன மாதிரி சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம வீடியோவில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டேஜ் இனிமேல் வராது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது, ரன் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் போடுங்க. ஏன்னா ஃபுட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது சில பேர் போடுங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் வேணான்னு சொல்கிறாங்க. எனக்குமே எனக்கு அந்தளவுக்கு ஃபுட்டை வீடியோவாக கவர் பண்ணி என்னால் போடுறது எனக்குமே சிரமமாக இருந்து. ஸோ அந்த சிரமத்துக்கு மன்னிக்கவும். இனிமேல் நம்மளோட வீடியோன்னா செகண்ட் நம்ம ஃபுட்டு வீடியோ பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ரொம்ப லாங்காக போகுது. பார்க்குறவங்களுக்குமே போர் அடிச்சிடும். எப்பவும் போல தான் நம்ம சொல்கிற மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும், நார் சத்து எடுத்துக்கணும், ரைஸ் குறைச்சிக்கணும். இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல போகிறோம். ஸோ அது நீங்களே கரெக்டான முறையில் இந்த 22 டேஸில் நம்ம பண்ணதில் வச்சே நீங்கள் வெயிட் லாஸ்க்கு என்ன மாதிரி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் நம்மளோட இதில் மக்களோட விருப்பத்துக்கும் எனக்குமே என்ன ஆகுதுன்னா, அந்த இனிமேல் நம்ம சாப்பிட்ற வீடியோ நம்ம ஃபுட்டேஜில் வராது. எப்பவும் போல் நம்ம ரன்னை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சொல்லியிருக்கேன், பெல்லி எக்ஸசைஸ் தான் பண்ணுறோம். ஸோ பெல்லி எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நம்மளோட மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, 93 கேஜியில் தான் நான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி 22 ஆயிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, ப்ரோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை போட சொல்கிறீங்க. சில பேர் இல்லை வேணாம் ஒரு 30 டேஸ்க்கு போடுன்னு சொல்கிறீங்க. சில பேர் 50 நாளுக்கு ஒரு டைம் போடுன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, 50 டேஸ்க்கு ஒன்ஸ் போடலாம். ஏன்னா என்ன மாதிரி இதாகுன்றது நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சில டயத்தில் நான் வீக்லி போடும்போது கொஞ்சம் குறையாமல் இருந்தால் எனக்கு அப்செட் ஆகலாம், பார்க்குறவங்களுக்கு அப்செட் ஆகலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, அந்த மாதிரி விஷயமே இல்லாமல் நான் 50 நாள் கழிச்சு தான் என்னோடய வெயிட்டை சொல்லலான்னு இருக்கேன். அதனால் நான் என்னோடய வெயிட்டை 50 நாள் சொல்ல போகிறேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமாகவே இருக்கும். நான் எக்ஸசைஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபுட்டேஜுக்காக இப்போ ஃபஸ்ட்டு வேகமாக கட் பண்ணுவோம். இப்போ அது பண்ணாமல் நான் எவ்வளோ பண்ணுறேங்கிறத இனிமேல் கொஞ்சம் லென்த்தாகவே நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லி ஃபேட் எக்ஸசைஸ் தான். பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா, காலையில் இன்றைக்கி கொஞ்சமே என்னமாகனா, நீங்கள் எப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 7 o'clock எக்ஸசைஸ் நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கூட ஒரு தம்பி வந்திருந்தாரு. அந்த தம்பினால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டைம் ரொம்பவே சேவ் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் ஸ்டடி கேம் வச்சு தான் ஷூட் பண்ணுவேன். தம்பி இருந்தனால அந்த பையனை ஷூட் பண்ணி முடிச்சாரு. வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.